வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, குலதெய்வத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்ன முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தாங்க. குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட இஷ்ட தெய்வமும் நம்மளுக்கு அருள் புரியும் சொல்லுவாங்க. நம்மளோட குலதெய்வம் நிலைவாசலில் இருக்கிறதா ஒரு ஐதீகம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைன்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க எல்லாருமே. நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனவுடனே குலதெய்வத்தையும் மறந்துடுவாங்க, அம்மா வீட்டையும் மறந்துடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம பிறந்து வளர்ந்த குலதெய்வத்தை நம்ம மறக்கக்கூடாதுங்க. மாமியார் வீட்டு குலதெய்வத்தையும் நம்ம வருஷம் ஒரு தடவை போய் வரணும். அம்மா வீட்டு குலதெய்வத்தையும் வழிபடணும். அப்போ தான் நம்மளுக்கு அவங்களோட அருள் முழுமையாக கிடைக்கும். இதுதான் அம்மா வீட்டு குலதெய்வம் தஞ்சை அம்மன்க. ஒவ்வொரு வருஷமும் போகி அன்னைக்கு நாங்கள் இங்கே தான் சின்ன வயசில் குளத்தில் பொங்கல் வைப்போங்க. பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைக்கும்போது சாமி கும்பிட்டு. இந்த முறை வந்ததில் எனக்கு ரொம்ப திருப்தி, மன மகிழ்ச்சி. நீங்களும் தவறாமல் அம்மா வீட்டில் இருக்கிற குலதெய்வத்தை வழிபடுங்க, அவங்களோட ஆசையையும் பெறுங்க. முடிஞ்ச வரைக்கும் வருஷத்தில் ஒரு வாட்டியாவது குலதெய்வத்தை வழிபடுங்க. நம்மளோட கஷ்டத்தை அவங்க தீர்த்து வைப்பாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா சுற்றி வயல்வெளிங்க. அதுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப இயற்கையாக பார்க்கறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்குது இந்த கோயில். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெண் கடவுளை கும்பிடுவாங்க. ஆனால் பெண்களை மதிக்கிறது கிடையாதுங்க. அவங்களுக்கும் தன்னம்பிக்கை, சுய கௌரவம், சுயமரியாதை இருக்குதுன்னு அவங்கள மதிக்கிறது கிடையாது. ஒரு குழந்தை அழுகுதுன்னா அந்த அழுகையை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அழுகையை நிறுத்துகிற வரைக்கும் அந்த குழந்தைய பட்டு நடிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்ம பெற்ற குழந்தைகளையே நம்ம அடிக்க முடியும். நம்ம சொல்கிறத அவங்க கேட்பாங்க. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாமல் தான் பிறந்த இடம், தன்னுடைய அப்பா அம்மா, தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய உறவினர்கள், தான் படித்த பள்ளி, தான் பழகிய எல்லாத்தையும் விட்டுட்டு தன் கணவனே உலகம்னு சொல்லிட்டு நம்பி வர எத்தனை பெண்களை கணவர்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க. அவளை அடிக்கிறதும், தகாத வார்த்தைகளால் திட்டத்தும், அவள் மேலே காரி துப்புறதும், இது அருவருக்கத்தக்க செயலுங்க. தன்னுடைய ஆசைகளையும் கனவுகளையும் கிச்சனுக்குள்ளேயே புதைச்சிட்டு கணவருக்கு என்ன வேணும், மாமனாருக்கு என்ன வேணும், தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன வேணும்னு செஞ்சு கொடுக்குற எவ்வளோ தாய்மார்கள் இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்குங்க. அவங்கள முடிஞ்ச வரைக்கும் அன்பாக வச்சுக்க பாருங்கள், ஆசையாக நடத்துங்க. இந்த முறை பார்த்திங்கன்னா நான், எங்கள் ஹஸ்பண்டு, எங்கள் பசங்க 2 பேர் எல்லாருமே சேர்ந்து எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வத்துக்கு போய் வந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த கோவிலாண்டு பார்த்திங்கன்னா மருதாணி செடி இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, எண்ணெய் காய்ச்சத்துக்காக மருதாணி தழை உருகிட்டேன். அதில் மருதாணி விதை இருந்ததுங்க. மருதாணி விதை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு சாம்பிராணி போடும்போது அதை யூஸ் பண்ணி சாம்பிராணி போடலாம். கண் திருஷ்டி எல்லாம் குறையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா சூரப்பழம் இருந்ததுங்க. இதுதான் சூரப்பழம். அதே நான் கிள்ளி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ரொம்ப நாளாக ஆச்சுங்க சூரப்பழம் சாப்பிட்டு. வழியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இறங்கி அந்த சூரப்பழத்தை பறிச்சுன்னு வந்துட்டேங்க. அப்புறம் எங்கள் பாப்பா குதிரை மேலே ஏற்றி விட சொன்னாங்க. குதிரை மேலே ஏற்றினா தான் நான் வீட்டுக்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை மேலே ஏற்றி விட சொன்னாங்க. அவங்க அப்பாவும் ஏற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் சாமிக்கு பூ வச்சுட்டு நாங்கள் போய் இருந்தபோது கதவு மூடிட்டு தாங்க இருக்குது. அதனால் நாங்கள் பூ வச்சுட்டு கற்பூரம் ஏற்றிட்டு தேங்காய் உடைச்சிக்கின்னு சுற்றி 3 சுற்றி வந்துட்டோம். இது பின்பக்க போகிறோம். இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா, இங்கே தான் இருந்தது கோவில் ஃபஸ்ட்டு. இதை இந்த இடத்துக்கு மாற்றி வச்சுருக்காங்க. இப்போது பாருங்க, சுற்றி வயல்வெளி தான். அது நடுவில் கோவில் இருக்குது.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து இலந்த மரம் இருந்ததுங்க. இதை பாருங்கள், இவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்கள். இலந்த மரம் நிறைய பழுத்து பிஞ்சுலாம் நிறைய விட்டு இருக்குங்க. அங்கேயும் போயிட்டு நாங்கள் வந்து இலந்த மரம் சாப்பிட்டோம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து சின்ன வயசு வந்துச்சுங்க. ஸ்கூல் படிக்கும்போது நாங்கள் வந்து இந்த வழியாக வருவோம். அப்போ வந்து இலந்த மரம் வந்து பறிச்சுக்கிட்டு போவோம். பாருங்கள் எவ்வளோ இலந்த மரம் இருக்குது. எனக்கு வந்து இந்த முறை வந்து ரொம்ப சந்தோஷங்க. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கும் போன மாதிரி ஆச்சு, எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்த மாதிரியும் ஆச்சு. பாருங்கள் இலந்த மரம் இவ்வளோ பழுத்துருக்கு பாருங்கள். எங்கள் பாப்பாவும் வந்துட்டா, எனக்கு இலந்த மரம் பறித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழுத்த பழத்தெல்லாம் ஒன்று ஒன்றா நான் வந்து பறிச்சேங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எங்கள் பையன் வந்து குதிரை மேலே உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என் பொண்ணு அடம் பிடிச்சி அவளும் உட்காந்துருக்கா பாருங்கள். அவ்வளோதாங்க, சாமி கும்பிட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.